மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். இன்றைய திருப்பலியானது மரித்த ஜோசப் செல்வராஜ் செட்டியார் அருள் அற்புத சுவாமி, எம்.கே. சவரியப்பன் செபாஸ்டின், கமல் அஸ்வினி மற்றும் நாயக்கர் ராயப்பன் செட்டியார் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் அன்னை மரியாவுக்கு நன்றியாகவும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலகனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளை மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக.
இப்பொழுது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். மீட்பை உணரும் கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து என்றும் மகிழ்ச்சியுடன் பாடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து என்றும் மகிழ்ச்சியுடன் பாடுவர். மக்களினங்களை நீ நேர்மையில் ஆள்கின்றீர். மக்களினங்களை நீ நேர்மையில் ஆள்கின்றீர். நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார்.
அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளிடம் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, ஆமா அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னுடைய அத்தை மகன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னிடம் மிகவும் உடைந்த குரலில் பேச ஆரம்பித்தான். என்ன ஆயிற்று என்று கேட்ட உடனேயே தன்னுடைய மகள், ஒரே மகள், உடல் நலம் குன்றி இருக்கின்றாள் என்று கூறினார். உடனே ஆறுதல் படுத்திவிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம் குடும்பத்தில். அதன் பின்பு அந்த குழந்தையுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து எனக்கு அனுப்புமாறு நான் கூறினேன். அதை ஒரு மருத்துவரிடம் அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அந்த மருத்துவர் என்னிடம் கூறினார், இந்த குழந்தை இன்னும் பல நாட்கள் வாழாது. அப்படி ஒருவேளை இந்த குழந்தை மீண்டும் வாழ்ந்தால் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் தகப்பன் யார் என்பதை ஞாபகம் வராது. எனவே இந்த குழந்தையை காப்பாற்றுவது மிகவும் அரிது. இதைத்தான் மருத்துவர்களும் அவரிடமும் கூறியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் போது இது போலவே தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அந்த சாத்தானின் சக்தியிலிருந்து விடுதலை பெற்று அந்த குழந்தை மீண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த கானானிய பெண் இயேசுவின் பின்னால் செல்கின்றாள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செல்கின்றாள். கேட்கின்றார், ஒரு முறை அல்ல 3 முறை கேட்கின்றார். 3 முறையும் இயேசு கண்டுகொள்ளாமலே செல்கின்றார். இதே போலுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஜெபித்திருப்போம். அப்பொழுது ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை ஏன் கேளாமல் இருக்கின்றீர் என்று நாமும் இறைவனிடம் முறையிட்டது உண்டு. இறைவனே, ஆண்டவரே, இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது எனக்கு உதவியாக இல்லையே என்று நாம் அவரிடம் கதறியதுண்டு. பல வேளைகளில் நாம் நினைக்கின்றோம், இறைவன் நம்முடைய கூக்குரலை கேட்காமல் இருக்கின்றார், நம்முடைய வேண்டுதலையும் அவர் செவியும் எடுப்பதில்லை என்று. அதுபோலவே என்னுடைய அத்தை மகனுடைய குடும்பத்திலும் அந்த தாயும் தகப்பனும் குழந்தையை மீண்டும்
ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும், அவருடைய நோய் குணமாக வேண்டும் என்று அழுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். உடனே குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்து ஒரு திருப்பலி நிறைவேற்றினேன். நிறைவேற்றுவதற்கு முன்பு ஒரு ஜெபமாலை அந்த குழந்தைக்காக அன்னை மரியாளிடம் பரிந்து பேசி ஒரு ஜெபமாலை நான் ஜெபித்தேன். ஜெபித்து முடித்த உடனேயே எனக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பேரால் இறைவன் கூறினார், அவளுக்கு நான் ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுப்பேன், மீண்டும் அவள் நலம் பெறுவாள் என்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை எனக்கு தந்தார். உடனே என்னுடைய அவனிடம் ஃபோன், குழந்தையுடைய தகப்பனிடம் ஃபோன் செய்து நான் கூறினேன், கடவுள் இந்த குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். அப்படி கூறிய பிறகும் குழந்தை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு மருத்துவமனையில் சென்று சந்திப்பதற்காக நான் சென்றேன். அந்த குழந்தைக்கு எந்த முன்னேற்றமுமே இல்லை. அந்த தாயானவள் மனநிலை பாதிக்கப்பட்டது போல, என்னுடைய குழந்தை, ஆண்டவரே இயேசுவே என் குழந்தையை காப்பாற்றும், இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த தாயின் வாயில் வரவில்லை. அவள் என்னிடம் கேட்டாள், என்னோட குழந்தை எப்படி கிடைக்குமா திரும்ப? அழுகின்றாள். நான் இதை கூறினேன், குழந்தைக்கு புதிய ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுப்பார் என்று கூறினாரான். எப்பொழுது கொடுப்பார், எத்தனை நாட்கள் ஆகும் என்பது எனக்கு தெரியாது, ஜெபிப்போம். உடனே ஒரு பாட்டிலில் தண்ணீர் இருந்தது, அதை மந்திரித்து கொடுக்க கேட்டாள். அது போலவே ஜெபம் செய்து ஆசீர்வதித்து அந்த தண்ணீரை நான் கொடுத்து விட்டு நான் மும்பைக்கு பயணமாகி வந்தேன். மும்பைக்கு வந்து எங்கே ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேயே என்னுடைய தாய் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்த குழந்தைக்கு முற்றிலுமாக உடல் நலம் குணமாகிவிட்டது, கடவுளுக்கு நன்றி என்று அதை கூறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை எப்பொழுதுமே நடக்கும். அவருடைய சித்தம் இருக்கின்றது. அவர் நம்மை காப்பதற்காகத்தான் சில நேரங்களில் சோதனைகள் வருகின்றது. அந்த சோதனையில் துவண்டு விடாமல் ஜெபிப்பதற்காக நம்மை அழைக்கின்றார். இந்த குழந்தைக்காக நான் மட்டுமல்ல, பலரும் ஜெபித்தார்கள். கன்னியர்கள் ஜெபித்தார்கள், குருக்கள் ஜெபித்தார்கள், எல்லோரும் ஜெபித்தார்கள். ஆக இது நம்முடைய தேவைகளில் இருக்கும்போது எப்படி மற்றவர்கள் ஜெபிக்கும் போது அந்த குழந்தைக்கு விடுதலை கிடைத்ததோ அது போலவே இன்றைய நற்செய்தியிலும் இந்த சீடர்கள் வந்து சொல்கின்றார்கள், இதோ இந்த பெண்மணி கூக்குரல் கொண்டு வந்திருக்கின்றாள், அவளை விட்டுவிடுங்கள், அப்படி சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுதான் நாம் இன்டர்செஷன், அதாவது பரிந்துரை ஜெபம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வேண்டுதலை கேட்கின்றார். இந்த தாயானவள் தனக்காக வரவில்லை, தன்னுடைய குழந்தைக்காக வந்தாள். தன்னுடைய குழந்தை நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவிடம் வந்து குழந்தையை நலம் பெற வேண்டும் என்று கூறவில்லை. ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். ஆக ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அந்த தாயானவள் துடிதுடித்து போகின்றாள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் தாய் தந்தையர் நம்முடைய குழந்தைக்காக இவ்வாறு துடிக்கும் போது, நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அன்னை மரியாள் நாம் துன்பத்தில் இருக்கும் போது எந்த அளவுக்கு துடிதுடிப்பாள், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாள். ஆக அதுதான் இறை அன்னையின் அரவணைப்பும் அன்பும். நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவரை போல், அன்னை மரியாளை போல் முற்றிலுமாக அர்ப்பணித்து வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அவர் வழியாக இயேசுவிடமும் மற்ற மக்களிடம் நாம் ஜெபிப்பது போல, நமக்கு தேவை என்றால் ஃபாதர் ஜெபிங்க, சிஸ்டர் ஜெபிங்க, மக்கள்கிட்ட ஜெப பண்ணுற சொல்கிறோம்.
ஏதாவது தேவைகள் இருக்கும்போது மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள். அப்படி மற்றவர்கள் ஜெபிப்பதால், இந்த பரிந்துரை ஜெபத்தால் குணம் கிடைக்கப்படுகின்றது. இயேசு நம்முடைய வேண்டுதலை கேட்கின்றார். அதுபோல இறந்த பிறகு புனிதர்களும் அன்னை மரியாளும் வானத்தில் இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு வாழ்க்கை முடியும் போது அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல, நமக்காக ஜெபிப்பதற்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் புனிதரிடம் ஜெபிப்பது சரியா முறையா, அன்னை மரியாளிடம் ஜெபிப்பது முறையா சரியா என்று இந்த வினாவை எழுப்புவதை விட, நாம் மற்றவரிடம் ஜெபிப்பது சொல்வதைப் போல நம்முடைய ஒரே அன்னை இறைமகன் இயேசு கொடுத்த அந்த அன்னையிடம் ஜெபிப்பதில் எந்த தவறுமே இல்லை. அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், விண்ணுலகத்தில் ஒரு அரசியாக பரிந்து பேசக்கூடியவர்களாக. ஆக நாம் ஜெபிப்போம். இந்த நற்செய்தி வாசகத்தில் கூறப்பட்ட அந்த அன்னையானவள் தன்னுடைய குழந்தைக்காக தொடர்ந்து கேட்கின்றார். ஒரு முறை கேட்கின்றார், ஆண்டவரே என்னோட குழந்தைக்கு இப்படி இருக்குது, பேயினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றாள். இயேசு கண்டுக்கவே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கிறார், விடல. திரும்பவும் கேட்குறாங்க, சீடர்கள் போய் கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, நான் இஸ்ராயல் மக்களுக்காக வந்தேன், அப்படிதான் சொல்றாரு. அது நாய்களுக்காக போடுவதற்கல்ல. நாய்கள் சொல்லக்கூடியது இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத மக்கள் தங்களையே நாங்கள் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இறைவனை ஒரே கடவுளை வெறுத்து ஒதுக்கி அவர்கள் சிலை வழிபாடு செய்கின்றார்கள், அவர்களை நாய்கள் என்று அவர்கள் கூறுவது வழக்கம். ஆக இயேசு அவர்களை நம்ம சொல்கிறது மாதிரி திட்டுறதுக்காக இல்லை, அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்மணியிடம் இருந்து வரக்கூடிய விசுவாசத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக அவர் கூறுகின்றார். அப்பொழுதும் அந்த பெண்மணியானவள் எப்படி விடாமல் மீண்டும் மீண்டும் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டிருந்தாளோ, அதுபோல நம்முடைய தேவைகளில் இருக்கும்போது ஏன் என்னுடைய மன்றாட்டுகளை கேட்கவில்லை என்று இறைவனிடம் முறையிடுவதை விட நாம் இறைவனை பற்றி பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை விடாமல் இருக்க வேண்டும். ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நான் பாடுறோம், அந்த பாட்டில் உள்ள அர்த்தங்களை நாம் புரிவதே இல்லை. ஒருபோதும் என்னை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வரம் வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நாம் செல்ல வேண்டும். நினைவிலும் நீயே கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வாயிறைவா பாடுகிறோம். ஆனால் அதனுள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அந்த பாட்டிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தாலும், என் உடல் கூட எரிந்தாலும், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். இதுதான் என்னுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக இருக்க வேண்டும் கடவுளுக்கு. ஆக இந்த அன்னையிடமிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இயேசுவை விட்டு பிரியக்கூடாது, என்ன நடந்தாலும் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை ஒரு கானானிய பெண், இயேசுவை தெரியாத ஒரு பெண் பற்றி பிடித்து கொண்டு இருக்கின்றாள் என்றால், அதுபோல நம்முடைய வேதனைகள் நம்முடைய பிரச்சனைகளும் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். பல வேளைகளில் சொல்லுவாங்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, பிரச்சனை இருக்குதா, யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க, உனக்கு இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாபா இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்து சாமியார் இருக்கிறாரு, நீ அங்கே வா. இப்படி எத்தனையோ பேர் பிரிந்து போயிருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும், பல நேரங்களில் போய் இந்த கோயிலுக்கு போ, அங்கே ஒரு மந்திரம் தாயத்து கட்டி கொடுப்பாங்க, அதை கட்டிக்கோ. இப்படியாக நம் இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு விட்டு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் இயேசு விட்டு பிரியாமல் இருப்பேன் என்பதை மறந்து நாம் விட்டு விலகி செல்லக்கூடாது. என்ன நடக்க போகின்றது? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய உயிர் பிரிந்து விடுமா? பிடிந்தாலும்
இறைவனோடு தானே இணைய போகின்றோம் என்ற நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் நம்முடைய ஒரே அன்பான கடவுளை விட்டு பிரிந்து வேறு ஒரு தெய்வத்திற்கு பின்பாக போகிவிட்டால் அது என்னவாக மாறுகின்றது? அது நமக்கு ஒரு பிரச்சனைகள் மேலே பிரச்சனையாகத்தான் வந்து விழுந்து கொண்டிருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனை விட்டு பிரியாமல் இருப்போம். என்ன துன்பம் நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவன் நம்மை எப்பொழுதுமே திக்கற்றவர்களாக விட மாட்டார் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். என்றென்றும் ஆட்சி செய்பவரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரும் இறைமன்றாட்டின் வீடாகிய உமது இல்லம் மக்களினங்கள் அனைவருக்கும் நீதி செய்யும் நேர்மையின் இருப்பிடமாக நிலைக்க உண்மையான ஊழியம் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதத்தின் ஊற்றே இறைவா, உம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை தகுதியாக்கி தீமையை வெறுத்து நன்மையை நாடும் நல்ல உள்ளம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, கானானிய பெண்ணின் நம்பிக்கையை மெய்ப்பிக்க அவளை சோதித்தது போல எங்கள் சோதனை காலத்தில் நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆலோசனை கர்த்தரே இறைவா, இளைய தலைமுறை பிள்ளைகளை உமது ஆலோசனையில் வழிநடத்தி அவர்கள் உம் திருவுளம் நிறைவேற்ற அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து வைப்போம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உழையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபரபிரர் அரச குருக்களின் திருக்கூட்டம் புனித மக்களினத்தார் உமது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் நடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வெல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பழமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய், என்
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத வாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வாழ்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவார் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றித்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, கான்ஃபர்மேஷன் கிளாஸ் ஆரம்பமாகிவிட்டது. கழிந்த வாரத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்து சண்டே ஸ்கூல் கிளாஸ் ஆரம்பமாகும். அதற்காக உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை நீங்கள் ஏற்கனவே பூர்த்தி செய்து அனுப்பியிருப்பீர்கள். அதன்படி உங்களுடைய வகுப்புகளுக்குள்ள ஆசிரியர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் வழியாக எப்பொழுது உங்களுடைய வகுப்புகள் ஆரம்பமாகும், அது எப்படி நடத்தப்படும் என்பதை அவர்கள் விளக்கி கூறுவார்கள். எனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய பெயர் இணைக்கப்படாமல் இருந்தால் என்னிடமோ அல்லது பங்கு அலுவலகத்திலவோ தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழி வாங்க கொதித்தெழும் பிசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பிசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்னைக்கு பூமாலை சூட